காங்கிரஸ் போய் விஜயோடு சேர்ந்தது அவர்களுக்கு மிகவும் வசதியாகி விட்டது. ஆமாம், துர்கா ஸ்டாலின் மேடம் விஜய் ஆட்சி அமைக்க கூடாது, தம்பிக்கு பவர் இருக்க மாதிரி இருக்கணும் என்று நம்ம உதயநிதி ஸ்டாலினும் சட்டசபையில் ஒண்ணு பேசினார் பாருங்க, கடைசியா நம்ம 2 பேரும் அப்படின்னு. இதை சொன்ன உடனே ஒரு நம்மகிட்ட சிரிச்சிட்டு விஜய் அவர்கள் தலையை குடிஞ்சுக்கிட்டார். மச்சி, நான் எதிர்பார்த்ததும் சொல்லிட்டேன். ஸ்டாலின் வெற்றியை தவிர, அதாவது 2021 தவிர மீதி எல்லாமே அதிமுகவை தோக்கடிச்சே ஆகணும், வேற வழி இல்லைங்கிறதுனால தான் 96லேயாக இருக்கட்டும் 2006லேயோ கருணாநிதி செயல் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் முழுக்க திமுக இளைஞரணி ஐடி விங்கால் அப்படியே எக்ஸலத்தில் அப்லோட் பண்ணப்பட்டது. போலீஸுக்கு கொடுத்தது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இன்னைக்காவது திமுக 25% தாண்டி தனியா எடுத்திருக்கா. நான் சொல்றது அவங்களுடைய ஓட் ஷேர். சோ இந்த பிரிச்சு பாக்குறது சர்ச்சை. ஒரு ஓட்ல ஜெயிச்சாலும் இது எதுக்கு போடுறாங்க சார்? இவங்க இப்பொழுது நீ தேவை என்றால் கட்சியை பிரிச்சுக்கிட்டே தாவைக்காக்கு போயிடலாம் அப்படின்னு. இந்த நேரத்தில் இவர் எடப்பாடி கிட்ட இருந்து வருது நியூஸ், இதை விட பெட்டர் நியூஸ் வருது, வெயிட் பண்ணுங்க, வேணும்னா அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு போய் ரூம் எடுத்து போடுறாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய கலைபரங்கள் உங்களுக்கே தெரியும். எஸ்பி வேலுமணி, அதாவது கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இப்போ லேட்டஸ்டா கொடுத்த பேட்டி, எஸ்பி வேலுமணியும் கேசி வீரமணியும் கொடுக்குறாங்க. தலைமையுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன், இப்போ புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இந்த ஒத்துழைப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேசி வீரமணி சொல்லியிருக்காரு. எஸ்பி வேலுமணி எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்றீங்க, வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் டைல்யூட் ஆகுதா? இல்ல, ஆக்சுவலா சட்டப்படி என்ன இருக்குன்னா, தி பவர் இஸ் வித் தி ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் இவங்க பிரிவினை ஒத்துக்கிற, அதாவது 32 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருந்தா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது திரு எடப்பாடியால். ஸோ 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் எங்களோடு இருக்கிறார்கள்னு வந்திருந்தால், இப்ப இதுல நடந்தது பாருங்க உங்களுக்கு, பஞ்சாப்ல இவர் கூட்டிட்டு போன மாதிரி 10க்கு 7 பேரை கூட்டிட்டு போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியல, ஒரு 2 நாள் குரல் கொடுத்ததை தாண்டி. பட் இங்க 37-36 பேர் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லி இவர் சட்டசபைக்குள்ள இபிஎஸ் வந்தப்பவே கூட 10 பேரோ 11 பேர் தான் வந்தாங்க. பட் கடைசியாக ஓட்டு போடுறப்ப 25ன்னு குறைஞ்சு போச்சு, 26ன்னு குறைஞ்சு போச்சுங்கிறப்ப இது 3/2 பங்கு இல்லைங்கிறப்ப ஸ்பீக்கருடைய பவர் தான் அல்டிமேட். ஸோ ஸ்பீக்கர் எனக்கு கொறடாவே ஏத்துக்கலங்கிறப்ப கொறடா உத்தரவே செல்லாது அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நடந்த கேஸ்லையும் ஸ்பீக்கர் தான் அல்டிமேட்னு சொல்லி அப்புறம் சேலஞ்ச் ஆச்சு. தற்போதைய நிலையில் தெலுங்கானால பிஆர்எஸ்ல இருந்து வந்தவங்களை ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணது தப்புன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஸ்பீக்கருடைய பவர் தான் அல்டிமேட். ஸோ இவங்க கட்சி விதிகள்னு சொல்லலாம், இவங்க ஒரு லா கோட் பண்ணுவாங்க, அவங்க லா கோட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் பவர் வில் கோ ஆன் ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்கும் இங்கேயே இழுக்க முடியும். அதன் பிறகு கோர்ட்ஸ்க்கு போகும். 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இவர் இழுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க முடிவெடுக்காமையே முடிவெடுக்காம 90 நாளைக்கு மேல வைக்க முடியாது. பட் அவர் கொடுக்கறது அப்பீல் பண்றது அதுன்னு சொல்லி எல்லாமே சேர்த்து 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் இவர் இழுக்கலாம். பிரச்சனை என்னன்னா, இந்த தேர்தல் ஸ்டாலின் யூஸ் பண்ண வார்த்தையே சொன்னால் சுனாமி அடித்து சென்று விட்டது, நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருக்கார் சார். அதாவது தமிழக மக்கள் அண்ணாதுரை 1967 சொன்னதாக சொல்வார்கள், நீ பணம் கொடுக்காத, உன் தலையை காட்டினா ஓட்டு 30 லட்சம் ஓட்டு விழுகும் என்று திரு எம்ஜி ராமச்சந்திரனை பார்த்து சொன்னதாக சொல்வார். ஸோ திமுகவுடைய வெற்றியின் பின்னணி ஒரு நடிகருடைய பவர் பிளஸ் சினிமாவில் இந்த எழுத்தாளர்கள் இல்லை பேச்சாளர்கள், இதுதான் அவங்களுடைய பலம். ஸோ இதுல திமுக தீய சக்தி அல்லது கருணாநிதி ஊழலின் உச்சக்கட்டம் என்பது 72ல் எம்ஜிஆரால் தமிழக மக்களிடம் திணிக்கப்பட்டது. அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் என்பது தீய சக்தி கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழருக்குங்கிற மாதிரி அது கொண்டு போயிட்டாங்க. ஸோ எக்ஸப்டிங் ஸ்டாலின் வெற்றியை தவிர, அதாவது 2021 தவிர மீதி எல்லாமே அதிமுகவை தோக்கடிச்சே ஆகணும், வேற வழி இல்லைங்கிறதுனால தான்
96லயாக இருக்கட்டும் 2006லயோ கருணாநிதி கூட்டணி பலம்ங்கிறது அடுத்த நிமிஷமாக இருந்தா கூட 96 இதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய 89 பிரிஞ்சதுனால ஜெயிச்சது, 96 ஜெயலலிதா அந்த திருமணம், வளர்ப்பு மகன் திருமணம் மற்ற போன்ற விஷயங்கள். ஸோ இதனால 2021ங்கிறது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இன்னொன்று அந்த ஜெயலலிதாவும் அது எம்ஜிஆருக்கு பிறகு அதே வசீகர தலைமை ஜெயலலிதா வச்சிருந்தாங்க. ஸோ ஜெயலலிதாவும் இல்லைன்னா இவர் மேனேஜ் பண்ணாரு. இன்னொன்று தமிழ்நாட்டில் அது திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவீங்களா, திராவிட மாடல் ஃபார்முலான்னா எனக்கு நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது. ஸோ அதை ரெண்டு கட்சியும் பெரிதாக பண்ணாங்க. 21 அதிமுக 75 சீட்டு கூட்டணியாக வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அது 52க்கு என்னமோ குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்தலின் ரிசல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வசீகர தலைமையோடு எம்ஜிஆரை ஒரு டாஸ்க் மாஸ்டர்மாங்க. அதாவது தனக்கு கீழ் உள்ளவர்கள் அராஜகம் செய்தால் தோட்டத்துக்கு கூப்பிட்டு சாட்டையாலேயே அடிச்சு கண்ட்ரோல் பண்ணுவார்னு. மேடம் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணாட்டியும் கட்டம் கட்டுவாங்க. அவங்க நமது எம்ஜிஆர்ல உங்க பேர் வந்துச்சுன்னா அடுத்த நாள் இருக்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு திராவிட தெய்வ செயல்னு அவனும் அரக்கோணத்தில் என்ன பண்ணான்னு தெரியும். அவன் டைவர்ஸ் பெண்டிங் இருக்கிற ஸ்டேஜில் அதே மாதிரி பிகாம் படிக்கிற மாணவி டைவர்ஸ், முஸ்லீம் மாணவி டைவர்ஸ், 2 பேரும் திருமணம்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அவனை அமைச்சர்களுடைய பிஎட் எல்லாம் கூட்டிட்டு போக அவ தகராறு பண்ண அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப இன்னொரு மனைவின்னு வேற 3ன்னு வேற பார்த்தான. மனைவி துணைவி இணைவிங்கிறது மேல இருந்து கீழே வரைக்கும். இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்க புக் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் அது போன வருடம் நினைக்கிறேன் இது ஹைகோர்ட்டுக்கு வந்த பொழுது இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போடணுங்கிற கண்டிஷன் இல்லாமல் ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன மாதிரி இதில் போடுறாங்க. ஸோ கட்சிக்காரன் தப்பு பண்ணால் காப்பாற்றணும். ஈசிஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார் சேஸ் கொடி திமுக கொடி போட்டது. அடுத்த நாள் காலையில் 5 சேனல்லேருந்து கேமராவும் இவங்களும் போகிறாங்க. ஆனால் அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள். எத்தனை போலீஸ் சிசிடிவி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை. ஸோ இவங்க அந்த அதே அந்த தெய்வ செயல் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் முழுக்க திமுக இளைஞரணி ஐடி விங்கால் அப்படியே எக்ஸலத்தில் அப்லோட் பண்ணப்பட்டது. போலீஸுக்கு கொடுத்தது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஏன் ஈவன் அண்ணா பல்கலைக்கழக கேஸை எடுத்துக்கங்களேன். அந்த மாணவியுடைய வழக்கறிஞர் போலீஸ் தரப்பிலிருந்து அந்த ஸ்டேஷன் இது கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஃபஸ்ட்டு சொன்னதான் உன் எதிர்காலம் பாதிச்சு, அதுக்கப்புறம் மெடிக்கல் இது கொடுக்காத, இதெல்லாம் பண்ணியிருந்தால் அவருக்கு அந்த கேஸே தோத்துரும். அப்பீல் மெடிக்கல் இது கொடுக்கலன்னா இப்படி வர்ற இல்ல. ஓகே சாரி. ஸோ இப்ப இந்த மாதிரி ஸ்டாலின் கண்ட்ரோல்லையே கட்சி இல்லை. ஸோ திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் கிட்டத்தட்ட அந்த கட்சி அரசியல்வாதிகள் உடன்பிறப்புகள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, இதுதான் அவங்க அரசியல். நிலத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் 2 கட்சியுமே, இதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை, கொஞ்சம் கம்மி டிஃபரன்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு இன்னொரு அவருடைய வசீகரம் ப்ளஸ் கட்சியை கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டரா இவருடைய படங்களில் காட்டினதுனால விஜய் வந்துட்டார். இப்போ இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் 75 வாங்கினதையும், அதாவது மீடியா பவரை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா 2006 வாங்கினது 63, அந்த அதை விட 66 நம்ம கூட்டணியோட அதை விட இது அதிகம், ஸோ இவர் ஓட்டு அதிகம் வாங்கிட்டார் என்று பரப்பப்பட்டது. சரி, ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தேர்தலையே உங்களுக்கு கடைசியாக கூட்டணி பேசுறதுக்கு திரு அமித்ஷா அவர்கள் லீலா ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு 15 சீட்டு கொடுத்தா அவன் இவர் வரங்கிற டிடிவி அமமுக வருது, அப்படி வந்தா நம்ம கூட்டணி நிச்சயமாக மெஜாரிட்டி எடுனா, இல்ல தமிழ்நாடு உளவுத்துறை எனக்கு அது இல்லாமையே ஜெயிக்கலாம்னு சொல்லி தள்ளி விட்டார். இந்த முறையும் ஓபிஎஸ் சசிகலா இப்படி யாரையும் சேர்த்துக்காம போனாச்சு. நயினார் நாகேந்திரன் உட்பட ஒரு 5-6 பேருடைய தோல்வி சசிகலா வாங்கிய ஓட்டுக்களால். அந்த குரூப் கம்மி, அது 500 1000 5 சீட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட அந்த இதனால அது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒன்னொன்னையும் செக் பண்ண இன்னும் சொல்ல போனா 2 பேர் சேர்ந்தா ஜாஸ்தியா இருக்கும். நீங்க தனியா போறதை விட சேர்ந்திருந்தா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சோ இது எதையுமே ஏத்துக்காம எனக்கு கட்சி இப்போ இப்படி பேசணும் சார். பிஜேபி ஏடிஎம்கே தனித்தனியா நின்னப்போ, கடந்த தேர்தல் நின்னப்போ அப்படிதான் சொன்னாங்க. இப்ப சேர்ந்த உடனே இல்ல கன்ஃபார்ம் ஏடிஎம்கே ஆட்சி தான், டிஎம்கே வாய்ப்பு இல்ல 200% சொன்னாங்கல்ல சார். ஆனா ரிசல்ட்ல அப்படி வரல. இல்ல, அதாவது 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு இந்த சுனாமி, இதுல 2 விதமா நான் பார்க்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட அதாவது செப்டம்பர் மாதம் 25லேயே ஜனம் டிவி எடுத்ததுல கிட்டத்தட்ட சென்னையை ஒட்டி 30% தாண்டிடுச்சு ஓட்டு டிடி இவங்களுக்கு. ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் 15 இருந்தது. சென்னை கொஞ்சம் பீக் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு
இதில் யாருமே உங்களுக்கு இன்னைக்கு சி ஓட்டரும் ஆக்சிஸ் மை இந்தியாலாம் இதுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி விஜய் மேபி அனதர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆஃப் பீகார், அவரும் வீக் ஆயிடுவார் இது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ யாருமே கடைசியாக எக்ஸிட் போல்ல மாத்திரம்தான் ஆக்சிஸ் மை இந்தியா நெருங்கி வந்தார்கள். ஸோ இதனால இதில் என்னன்னா கடைசி நான் என்னை பொறுத்த வரைக்கும் தேசியமும் தமிழும் முக்கியம். ஸோ இது யார் வரும், பாஜக ஒட்டிய கூட்டணிக்கு தான் நான் போடுவேன், எனக்கு கட்சிங்கிறது கிடையாது. ஆனால் என்னுடைய இந்த 2 ஆங்கிள் அது மட்டுமே தெரிகிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் இது மாதிரி 70% பேர் கமிட்டட். இன்னொன்று அதுலேயும் தன்னுடைய ஜமாத்து சர்ச்சு சொல்கிறதுங்கிறதையும் வச்சுருங்க. ஸோ இதை தாண்டி 30% ஃப்ளோட்டிங் ஓட்ஸு கடைசி 10 நாளில் போகும். ஸோ புதுசாக வர்ற ஓட்டு போடுறவங்க இந்த மாதிரி சார் இப்போ ரிசல்ட் நம்ம எலெக்ஷனை சந்திச்சுட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இல்லை அதுதான் இப்போ அப்புறமா அதுக்கான காரணங்களும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளும் கட்சிக்குள்ள இருந்து தானே செய்யணும். இல்லை எந்த கட்சி சார் எந்த கட்சியுமே மக்களை அவங்க கிட்ட இருக்கிறத சொல்ல போறது இல்லை மக்களை, இல்லை இவங்க ஏமாத்திட்டாங்க விஜயுடைய பிரச்சாரம். சார் இப்போ கூட ஒரு கணக்கு சொல்றாங்கன்னா 2.3% ஆஃப் ஓட்டர்ஸ் ஏடிஎம்கே அதிகமா வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் சொல்றேன் சார், இந்த ஜெயிச்சால் பதவி, தோற்றால் சதவிகித கணக்கு, இதுதான் எல்லாரும். அடுத்தது இவர் என்ன விஜய் வாங்கினது 1.7, மிச்சம் 3.4 எதிர். இது என்னைக்காவது திமுக 25% தாண்டி தனியா எடுத்திருக்கா? நான் சொல்றது அவங்களுடைய ஓட் ஷேர். ஸோ இந்த பிரிச்சு பார்க்கறது சார், ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் இந்த ஒன்று தொகுதியே திருப்பத்தூர் தொகுதி ஸ்டேல இருக்கு, பிரச்சனை இருக்கு. இல்ல சார் பிரிந்து போனா இல்ல அதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பதவி கிடையாது சார். 47 எம்எல்ஏவும் எதிர்கட்சியா எம்எல்ஏவா இருக்கணும். அட்லீஸ்ட் திமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க, பங்காளிகள்னு சில சொல்லி பல கான்ட்ராக்டுகள் தொழில்கள் சரியாக பிரித்து கொள்ளப்படுகின்றன. இன்னைக்கு எந்தெந்த கம்பெனிகள் அதிமுக ஆட்சியில் என்னென்ன சப்ளை பண்ணிச்சோ இது திமுக ஆட்சியில் அவங்களே தான் சப்ளை பண்ணாங்க. 1000 ரெய்டுகள் டிவிஎஸ்சியால் நடத்தப்பட்டது 3 அமைச்சர்கள் பேர்ல மட்டுமே தான் வழக்கு எஃப்ஐஆர் போட்டு, அதுலேயும் 1 வாபஸ். புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் காலேஜுக்கு என்ஓசி கொடுத்த வழக்கில் ரெய்டு பண்ணப்போ கேட்ட டாக்குமெண்ட்ஸை இடி கேட்டுச்சு. என்னடான்னா வேல்ஸ் குழுமம் அவங்களுக்கு பல்லாவரத்தில் இருந்த ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஆர்த்தி கன்சல்டன்ஸோ என்னமோ அவங்க ஒய்ஃப் பேரில் இருந்ததை G2க்கு வித்திருக்காங்க. நேரடியாக மாப்பிள்ளை சார் வரைக்கும் போகுது. ஸோ எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போன ஆட்சியிலேயே. ஸோ இவங்க எஃப்ஐஆர் அதனால ஸோ வசீகர தலைமையும் இல்லை, கட்சி இதுவும் இல்லை. ஸோ இவங்களுக்கு இந்த 47 பேருக்கு என்ன சார் வாய்ப்பு சார்? இப்போ நீங்க சொல்றது ஒரு ஆள் சொல்றீங்க, சி விஜயபாஸ்கர் மேல மட்டும் சொல்றீங்க, இது போக குட்கா இல்ல மத்த எல்லாருமே நான் சொல்றது எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. இல்ல அங்கதான் வரேன், நம்ம காப்பாற்றப்படுவோம். இல்ல அங்கதான் வரேன், இல்ல அங்கதான் வரேன். சரி இப்ப 5 வருஷம் எப்படியும் திருப்பி ஜெயிச்சிடலாம். ஐ மீன் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல தோக்கவே இல்லை, ஜெயலலிதா காலத்துல 2 முறை தோற்றி 5 வருஷத்துல திரும்பி வந்துட்டாங்க. இப்போ இந்த முறை பர்சன்டேஜ் கணக்கு நீங்கள் என்ன பேசினாலும் எம்பி எலெக்ஷனில் அதிகபட்சம் 20 சீட்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுங்க, எல்லா கூட்டணிக்கு அப்புறம் 20 சீட்டு. ஸோ அதில் எத்தனை பேர் நின்று அங்கே போய் என்ன சம்பாதிக்க முடியும்? ஏன்னா போன முறை கேபி முனுசாமி எம்எல்ஏல தோத்து பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஜெயிச்சுட்டு ரிசைன் பண்ணார். இந்த முறை சிவி சண்முகம் ராஜ்யசபா வேண்டாம்னு எம்எல்ஏ சீட்டை காப்பாற்ற. ஸோ அவங்களுக்கு மத்தியில் போனால் சம்பாதிக்க முடியலன்னு அர்த்தம். 1க்கு 2 சாட்சி இருக்கு. ஸோ மாநிலத்தில் இருந்து பதவியோடு இருந்தால் தான் ஸ்கலம். ஸோ இன்னும் 2 வருஷத்துல பவர் கிடைக்காது. 5 வருஷம் கழிச்சு இன்னும் என்ன ஆகும்? ஸோ விஜயுடைய பவர் அதிகமாயிட்டே போகும். ஸோ நமக்கு இன்னைக்கு வசீகர தலைமை அதிமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை, திமுக சைடு அப்புறம் வச்சுப்போம். ஸோ அதனால இப்ப இருக்கிற பதவி கிடைக்கிற இடத்துல ஒட்டிப்போம். இதுதான் அவ்வளவுதான் சார். இதை நீங்க முகவின் துக்ளக்ல சொன்னால் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சுட்டு மீதி எல்லோருக்குமே. இப்போ சிவி சண்முகம் சைடு சொல்ற குற்றச்சாட்டுகள்ல கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? இவங்க பதவி வாங்குறதுக்கு அங்க போனாங்கன்னு சொல்லிட்டா, ஆனா அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கான்ற சார் 2 பக்கமும் சார் வேற ஒண்ணுமே வேணாம் சார். சிவி சண்முகம் முதல் அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் சார். 5ஆம் தேதி சென்னையின் மூத்த வழக்கறிஞர் வீட்டில் எடப்பாடியும் திரு ஆதவர்ஜனும் சந்தித்தார்கள். 3 பேர் தான், வக்கீல் எடப்பாடி. இவர் ஆதரவு கேட்டப்ப ஐயா ஒருத்தர் கன்னியாகுமரியில் ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் புதுக்கோட்டையில் ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் ஒசூரில் ஜெயிச்சிருக்காரு, மதுராந்தகம் 1, திருத்தணி 1. இது எல்லாரும் நேரடியாக என்னுடைய ஆட்கள்னு கூட சொல்ல முடியாது, பேசாம சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் கூட பிடி கொடுக்காமல் அவர் பேசிட்டு தான் எடப்பாடி இபிஎஸ் சொன்ன. இது அன்அஃபிஷியல் மீட்டிங் இதுதான் நடந்திருக்கு. இது நடந்த உடனே பொதுச்செயலாளர் அவர்தானே சார்? அவர்தானே இல்ல குற்றச்சாட்டு அதானே சார் வைக்கிறார். இல்ல இருங்க நான் முடிக்கிறேன், அப்படியே வரிசையா போவோம். இது நடந்த உடனே
இதை வந்து செங்கோட்டையனுக்கும் அங்க இருக்கிற ஒரு டீம் வார் ரூம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதோடைய வார் ரூம்ல டிஸ்கஸ் பண்ண உடனே செங்கோட்டையன்ட்ட பேசி வேலுமணிகிட்ட கேட்குறாங்க. வேலுமணி என்ன சொல்லிட்டார், கோவையிலேயே நான் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சேன், ஸோ எனக்கு என்னுடைய நேர் கண்ட்ரோல்ல பலர் இல்லை, அதனால சிவிட்ட பேசுங்க நானும் பேசுறேன் அப்படின்னு உடனே சிவி உடனடியாக எடுக்க 15 எம்எல்ஏக்கள் நேரடியாக வன்னியர், அதுவும் அந்த வட மாவட்டங்களிலேயே வெற்றி பெற்றவர்களும் அதிகம். ஸோ இதனால அவர் ஓகே. இதுக்குள்ள இவரும் செங்கோட்டையனும் பேச, அதாவது கொங்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எல்லோருமே செங்கோட்டையனை இன்னைக்கும் அண்ணே மாமன் கூப்பிடுற நட்புல இருக்கும். ஸோ அது அவரும் வேலுமணியும் பேச அங்கிருந்தும் ஒரு 15 பேருக்கு மேல வந்துட்டாங்க. ஸோ இதோட புதுக்கோட்டை இவர், அங்க தளவாய் சுந்தரம், இது மாதிரி கேசி வீரமணி, இந்த மாதிரி பலர் சேர 37 பேர் வரைக்கும் சேர்ந்து போச்சு. எதுக்கு கூடுறாங்க சார் இவங்கெல்லாம்? எதுக்கு இவங்க வந்து இப்பொழுது தேவை என்றால் கட்சியை பிரிச்சுக்கிட்டே தாவேக்காக்கு போயிடலாம் அப்படின்னு. இந்த நேரத்தில் இவர் எடப்பாடி கிட்ட இருந்து வருது நியூஸ், இதை விட பெட்டர் நியூஸ் வருது, வெயிட் பண்ணுங்க வேணும்னா அப்படின்னு ஒன்னா பாண்டிச்சேரிக்கு போய் ரூம் எடுத்து போடுறாங்க. சார் இப்ப இவங்க பேசுறதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு தெரியாது. தெரியாம இல்ல, தெரிஞ்சா முடிவு பண்ணிட்டு நம்மள்ட்ட தானே வரப்போறாங்க. இல்ல இத பத்தி நீங்க வந்தா சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து போவோம், ஓ அதுக்காக அவர் வெயிட் பண்றாரு அப்படின்னு சொன்னப்ப நீங்க புதுச்சேரிக்கு போங்க, நான் வேறொரு இதை விட சிறந்த முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கரும் தளவாய் சுந்தரமும் பிரிச்சுட்டு போக வேண்டாம், மொத்தமா போகணுங்கிறதுல கொஞ்சம் உறுதியா இருந்தாங்க. நான் சொல்றது அந்த நேரத்துல. இதுக்குள்ள திமுக சைட்ல என்ன ஆச்சு, இப்ப விஜய் உள்ள வந்து உட்கார்ந்தாருன்னா, சரி இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை என்னன்னு நம்மளை விட திமுகக்கு நல்லா தெரியும். இதை விட இன்னும் சொல்லணும்னு சொன்னால், தினமலர் பத்திரிகைப்படி 3 நாள் முன்னாடி சென்னையை ஒட்டிய காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கிற ஆலப்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலகத்தை விற்று சம்பளம் கொடுங்கன்னு கோர்ட்ல வாங்கின தீர்ப்பை போலீஸை கூட்டிட்டு வந்தப்ப இல்ல சில நாட்களில் சமாதானப்படுத்துறோம்னு வந்திருக்கு, இது பேப்பர்ல உங்களுக்கு கட்டிங் வேணாலும் தரேன். ஸோ இதுதான் நிதி நிலைமை ஒவ்வொரு துறையிலும் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுல இருந்து டைவர்ட் பண்ண முடியும்னா எளிதான வழி திமுக பேர்ல எல்லா எஃப்ஐஆரையும் போடும், ஊழல் சக்தி தீய சக்திங்கிறத பண்றது. ஸோ இதை தடுக்கணும்னா ஆட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸோ முதல்ல இபிஎஸ்ஐ தலைவர், முதலமைச்சர், அவங்க மந்திரி சபை வெளியில இருந்து அதிமுக என்று சொல்லி இதற்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்ட உடனே சிபிஎம் கேட்டா இதுக்கு நான் வரமாட்டேன்ட்டாங்க. ஸோ சிபிஎம் சிபிஐ 4 கிட்டத்தட்ட விசிகாவும் அவங்க சொல்றத கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சிபிஐ சிபிஎம் சொல்வது. சரி. ஸோ 6 இங்கே இதுக்குள்ள காங்கிரஸ் ஏற்கனவே லெட்டரை கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க 112 ஆயிடுச்சு. 6 ஒரு 5 11 இல்ல அங்க 112 வச்சா அங்க 112 ஒரு இங்க இந்த 6 தனியா நிக்குது. இது தவிர இன்னொன்னு தீண்டத்தகாதவர்கள் பாஜகவை சேர்ந்தவர். ஸோ இப்படி போகிறப்ப 2 பக்கமும் 114. இப்ப அடுத்த ஆல்டர்னேட்டா தான் இதுக்கு ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை வந்ததுங்கிறாங்க. அதுக்கு எனக்கு பெரிய திமுக முதல் ஃபேமிலியில இருந்து கனிமொழி, செல்வி ஆகியோர் போன் பண்ணி அதை எப்படி நம்ம தீய சக்தின்னு நம்மளை இது பண்ணிக்கிட்டு நம்மளை தோக்கடிக்க இந்த அதிமுகவோட சேரலாம், இபிஎஸ் கொடுக்கறத எதிர்த்தார்கள். எனக்கு அதுக்கு நேரடியான பட் கம்யூனிஸ்ட் சொன்னதற்கு பேபி கொடுத்த பேட்டி ஆன்லைன் பேட்டியே இருக்கிறது. ஸோ இது ஆன உடனே இது இந்த லைனை யார் சார் எடுத்தாங்க? இல்ல திமுக ஆதரவு கொடுத்து நம்ம திமுக முழுக்க திமுக எடுத்ததுதான். அதாவது அப்ரோச் பண்ணல. இல்ல இதுக்கு ஒரு தகவல் என்னன்னா, என் மகன் தம்பிக்கு எந்த போஸ்டும் இல்லாம இருக்கிறதான்னு மேடம் அழுததாக ஒரு தகவல் வருது. எனக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது, பத்திரிகையிலிருந்து வரல. ஸோ துர்கா ஸ்டாலின் மேடம் விஜய் ஆட்சி அமைக்க கூடாது, தம்பிக்கு பவர் இருக்க மாதிரி இருக்கணும் என்று உதயநிதி அப்படின்னு சொன்னதனால் இந்த முயற்சி. ஸோ கம்யூனிஸ்ட் எதிர்த்த உடனே சரி எடப்பாடி தலைமையில் தானே பிரச்சனை, தலித் தலைமையில் தமிழ்நாடு அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக திருமாப்பேர் வந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வன்னியரசு ட்வீட் பண்ணுகிறார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று முதலில் குரல் எடுத்தது இதுதான் எழுச்சி தமிழர் தான், இது திருமா காலம்னு ட்வீட் பண்றார். ஸோ இதையும் எடுபடலன்னு உடனே தான் இந்த ஆட்சி வந்திருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை இது பொய்யான்னு சொன்னால், இது திருமாப்பேர் எழுவதற்கு முன்னால் பாண்டிச்சேரிக்கு திரு எடப்பாடி போய் நல்ல நியூஸ் வருது வெயிட் பண்ணுங்க,
தன் தலைமையில் ஆட்சி, அதாவது நீங்க அவங்க தலைமையில போய் அது சொல்லியிருக்காரா சார்? இருக்கு, பத்திரிகை கட்டிங், பேப்பர் கட்டிங் தரேன் உங்களுக்கு. பத்திரிகை தமிழ் இந்துவால் திமுக ஆட்சி வருகிறது நல்ல செய்தி வரி. அதாவது நீங்க அங்க போய் டம்மி போஸ்டர் வாங்கிக்கிறத விட நம்ம ஆட்சி நம்ம வேணுங்கிற போர்ட்போலியோங்கிற அர்த்தத்துல நல்ல பதவி நல்ல செய்தி வருகிறது, அவசரப்படாதீங்க. பட் இது சைன் வாங்கினாருன்னு சொல்லப்படுது சார். இல்ல சார், இந்த சைன் வாங்கினது வாங்கல இதெல்லாம் இது எல்லாருக்குமே தெரியும் சார். இது நடந்தது. இவரும் என்ன சொல்றாரு, எனக்கும் இந்த செய்தி வந்தது, ஆனால் நேரடியாக என்னை அணுகவில்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்றார். ஸோ இது வரைக்கும் எல்லாம் நடந்தது. ஸோ இதுக்கு நடுவில் இன்னும் சொல்ல போனால் காமராஜ் அவர்கள் 5ஆம் தேதியே தெளிவாக தாவேகாவுடன் பேசிவிட்டு நான் உங்களோட தான் இருக்கேன், தாவேகா தரப்பில் 30 என பேசப்பட்டதாம் ஸ்வீட் பாக்ஸ்கள். அவர் நான் ரேட்டுக்கு இப்போ வரல, ஒரு எம்எல்ஏக்கா சார்? ஒரு எம்எல்ஏக்கு. ஸோ 30 என்று பேசப்பட்டதாம். அவர் சொன்னார் இருக்கு, அவ்வளோ இருக்கா அவங்கள்ட்ட? இல்லை வர நீங்க கேட்டதுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ 30 என்று சொன்ன பொழுது இல்லை இந்த ரேட் எல்லாம் இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு தெரியாது, நான் உங்களோடு இருக்கிறேன், என்ன சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த விஷயங்கள் கரெக்ட் ரேட்டு அப்புறம் பேசிக்கலாம், பட் யூ கேன் கவுண்ட் மீ. 30 இது போக அமைச்சர் வாரிய தலைவர் இல்லை அதெல்லாம் 30ங்கிறத இன்னும் அந்த ரேட்டு கரெக்டா கம்மியா அப்படின்னு இப்படின்னு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்து மாட்டி அது தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் இவங்க வரல, அதாவது கம்யூனிஸ்ட் என்னன்னாலும் திருமாபேர்ல வரலன்னு ஒன்று நேருவிடம் சொல்லி ஒரு 10லேருந்து 15 தாவேகா எம்எல்ஏக்களை 100 கோடி ஒரு எம்எல்ஏக்கு என்று வாங்கும் முயற்சி. அவங்க இது தகுதி நீக்கம் செஞ்சாலும் இவங்கள்ட்ட 110க்கு மேல இருக்கும். ஜாஸ்தியாவே ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி 15 பேர் போட்டீங்கன்னா இவங்க கிட்ட அதிமுக பிளஸ் திமுக 106 15னா எவ்வளவு சார்? 1500 கோடியா சார்? கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ரேட் உயர்த்தப்பட்டது. ஆனா விஜய் கிட்ட இருந்து வெளியில வந்தா மீண்டும் ஜெயிக்க முடியாது. சோ அதுக்காக இந்த அமௌண்ட் விஜயிடம் இருந்து வந்துட்டா ஒன் டைம் இனிமே திருப்பி அந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலானோர் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க ஏன் ஜெயிச்சேன்னு தெரியாத அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு முயற்சி நடந்து மத்தியில இது எதுக்குமே கண்டுக்காம ஒதுங்கிட்டாங்க. நீங்க என்ன வேணா அடிச்சுக்கங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் போய் விஜயோடு சேர்ந்தது அவர்களுக்கு மிகவும் வசதியாகி விட்டது. ஆமாம், அதாவது காங்கிரஸ் 2029 ஒரு கேவியட்டாக ஆகிறது. அகில இந்திய அளவில் இது அதுல நம்ம உதயநிதி ஸ்டாலினும் சட்டசபையில் ஒண்ணு பேசினார் பாருங்க, கடைசியா நம்ம 2 பேரும் அப்படின்னு. இதை சொன்ன உடனே ஒரு நமட்டு சிரிச்சிட்டு விஜய் அவர்கள் தலையை குனிஞ்சுக்கிட்டார். மச்சி நான் எதிர்பார்த்ததை சொல்லிட்டேன். சோ இதனாலதான் நாங்க வெளியில வந்தோன்னு. தாவேகா பிஜேபியோட பி டீம்ங்கிறதெல்லாம் இல்ல, அதை ஒத்துக்கிறாங்க. என்னைக்குமே கிடையாது சார். தாவேகா சார் என்ன எனக்கு வந்து சொல்லிச்சார் லயோலா காலேஜ் திரு விஜயை 31 அல்ல 36க்காக ரெடி பண்ணி வந்ததுதான். இது லாங் டேர்ம் பிளான். தமிழ்நாட்டிற்கு ஒரு கத்தோலிக்க சீஃப் மினிஸ்டர் வர வேண்டும் என்பது லயோலா காலேஜுடைய லாங் டேர்ம் பிளான். பட் இந்த எலெக்ஷன் திமுக தாண்டிவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழ் தேசியமும் பேசாமல் திராவிடமும் பேசாமல் அண்ணாமலையுடைய எழுச்சி இவரை வேகமா முன்னாடி கொண்டுட்டாங்க. சப்போர்ட் பண்ண முடியும், இங்கேயும் விட முடியல அங்கேயும் விட முடியாம தவித்து. பட் இவர் ரூட்ஸ் அதை இதையோ வச்சு ஜெயிச்சாருன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நிலைமையில விஜய் வெற்றி பெற்றாச்சு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சரி, இது வந்து அவர் பேசின உடனே விஜய் நம்மட்டு சிரிச்சார், இதனாலதான் நாங்க பிரிஞ்சோம் அப்படின்னு இவர் ராகுல் சொல்றது. ஆனா அடுத்த நாள் நம்ம தாவேகா தரப்பிலிருந்து ஒரு எம்எல்ஏ பேசிட்டார். ஸோ இது எல்லாம் ஒரே குட்டையில் மட்டும்னு சொல்லி இன்னும் எளிதாக பாஜகவிற்கு இப்ப இவங்கெல்லாம் ஏ டீமாவே மாறுறாங்க. பி டீம்லாம் இல்ல. ராகுல் காந்தி தான் பாஜகவுடைய நம்பர் 1 பிரச்சாரகர். அவர் போய் பிரச்சாரம் பண்ணா 10க்கு 9 இடத்துல அங்க ஜெயிக்குது, மூடி போனா 8ல தான் ஜெயிக்குது. ஸோ அதே மாதிரி உதயநிதியுடைய சார் ஒன்றும் இல்லை, பீகார்ல மோடி பேசியது ஒண்ணுதான் சார். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், இது சிவசேனா தலைவர் ரேவந்த் ரெட்டி மற்றும் திமுகவினர் பேசியதுன்னு சொல்லி நாளையும் சொல்லிதான் இண்டி கூட்டணியில் உள்ளவர்கள் பீகாரிகளை இழிவு செய்கிறார்கள். மற்ற 3 பேரும் சைலண்டா, ஏன்னா சொன்னதெல்லாம் வீடியோ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் மறுப்பு கொடுத்த உடனே அதுக்கு பதில் கொடுக்குறேன்னு எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் இது சப்டைட்டில் போட்டு வைரல் பண்ணாங்க. ஸோ பீகார்ல தோத்ததுக்கும் காரணம் திமுக இந்த மீண்டும் பதில் கொடுத்தது தான். சோ இப்ப சனாதனத்தை உதயநிதி பேசியதும் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மீண்டும் மாவோயிச எதிர்கட்சி தன்மையை ஆரம்பிக்குது.
முதல்ல அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலங்கிற எதிர்ப்பே இருக்கட்டும். அதுக்கு ஆதவ அர்ஜுன் சொன்னதும் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நாங்கள் எல்லாரும் உறுதிமொழி ஏற்கிறதே முதல் லைனே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் முழு பற்று கொண்டு அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படியாக அதுல கேள்வியும் வைக்கிறாங்களா சார், வெஸ்ட் பெங்கால்ல இல்ல அங்க ஆர்.என். ரவி இருக்காரு, இங்க பண்றது அங்க பண்ணல, அப்ப பிஜேபி என்ன பண்றாரு பண்றாங்கன்றது அதுவும் பதில் இருக்கு சார். நான் சொல்றது ஒரு கவர்னர் தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப இது பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் இது புரோட்டோகால் தானே சார். கவர்னர் நினைச்சு இது பண்ணுங்க அது பண்ணுங்க டிக்கெட் சார் இப்ப பண்ணணுங்கிறத நடைமுறைப்படுத்தணும்னா நடைமுறை சார் தமிழ்நாட்டுலன்றதான் இங்க கேள்வியா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு ரொம்ப இதுவே வேண்டாம். சென்னையில இது நடந்த கேலோ இந்தியா நடந்தது சார். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் திட்டமிட்டு காஞ்சி மட பீடாதிபதி ஒரு நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிக்கலங்கன்னா வேணும்னே ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த மெத்தட்ல பாடணும் எழுந்து நிக்கணும்னு ஒரு சர்க்குலர் கொண்டு வந்தாங்க. அதன் படியாக தமிழ்தாய் வாழ்த்து 52 செகண்ட்களில் மோகன பண்ணில் பாட வேண்டும்னு இருக்கு. கேலோ இந்தியாவில் பாடப்பட்டது வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு நிமிஷம் 12 செகண்ட்ல. கேலோ இந்தியா நடத்தினது யார் சார்? தமிழக அரசு, மத்திய அரசின் உதவி பணத்தில் தமிழக அரசு விளையாட்டுத்துறை திரு உதயநிதி நடத்த திரு ஸ்டாலினும் மோடியும் கலந்து நடத்தினது தமிழக அரசு சார். அதை வந்து மேற்பார்வையிட்டு ஃபுல் ஃபண்டு எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் டிசைன் பண்ணது எல்லாமே மத்திய அரசு தானே சார். பணத்தை மாத்திரம் தான் மத்திய அரசு கொடுத்துரும், மீதி எல்லாமே மாநில அரசு. எங்க மாநிலம் நாங்க பண்றோம் 200 கோடி ஆகுன்னா அங்கிருந்து 150 கோடி ஸ்டேட் 50 கோடி கொட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுல அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவர் வந்தாதான் பெருமங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் போய் இங்க இருந்து நம்ம உதயநிதியும் போனார். ஸோ இதெல்லாம் சார் இப்ப பிரச்சனை எது ஒன்ஸ் ரூல் வந்துருச்சுன்னா, போன முறை ஸ்டாலின் பதவி ஏற்ற பொழுதும் முதலில் தேசிய கீதமும் அடுத்ததுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஸோ இந்த கவர்னர் ஸ்ட்ரிக்டா கேட்கிறாருன்னா ஃபாலோ பண்ணணும். இது வந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்னமோ இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்ற மனநிலை இதை தடுக்கிறேன். சோ கவர்னர் வரும் பொழுது அந்த முறைதான் பண்ணப்படும்னு எனக்கு கேட்டா விஜய் அவர்கள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இதுக்குமே கூட இது தவறான புரிதல் அப்படின்னு கொடுக்கணும். அசம்பிளில விப்ப நியமிக்கிற அதிகாரம் அப்படின்னா கட்சியோட தலைமைக்கு இருக்கா இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு இருக்கா? இல்ல இதுதான் இப்போ மெயின் क्वेश्चन இருக்கு. இல்ல இது வந்து அதாவது அசம்பிளி எலெக்டட் மெம்பர்ஸ் கூப்பிட்டு அவங்க தான் செலக்ட் பண்றாங்கன்னு தான் பேர் எப்பயுமே. அது வந்து டிசைன் சார், ப்ரொசீஜர். அதான் சார் அத்தாரிட்டின்றப்போ சார் சபாநாயகர் பதவி கேட்கிறப்ப நான் சொல்றது ஆளுங்கட்சி பதவி கேட்கிறப்பயே எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேங்கிற அந்த லெட்டர், அதுவும் மெஜாரிட்டி இல்லைன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து கொடுத்தா தான் ஆளுநரோ ஜனாதிபதியோ எடுக்க முடியுங்கிறப்ப இது எலெக்டட் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, இது ஒரு பாயிண்டே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். எலெக்டட் மெம்பர்ஸ் கொடுத்து அந்த தலைவர் மெஜாரிட்டி இருக்கணும். அதுல அது மெஜாரிட்டிங்க அங்கதான் 2/3 நான் சொல்றேன். நீங்க சட்டப்படி பார்த்தா 2/3 தான். ஐ மீன் இத இல்லையே சார். அப்போ இல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல் என்பது வந்ததுன்னா 3/2 உறுப்பினர்கள் இருக்கணும். பட் ஒரிஜினல் பார்ட்டின்னு இவங்க கிளைம் பண்ண முடியும் அதிமுக. இப்ப இதுல வந்து உங்களுக்கு டிடிவியோட போன பேர் அத்தனை பேரும் தகுதி நீக்கமே ஆனாங்கல்ல, அது அந்த அளவுக்கு கொண்டு போய் நிரூபிக்க முடியுமாங்கிறதுல ஸ்ட்ரென்த் இன்னும் குறையுது. கேசி வீரமணி மாத்தி பேசுறாரு. இப்போ எஸ்பி வேலுமணி வந்து என்ன சொல்றாருன்னா இன்னமுமே அவர் தான் பொதுச் செயலர். இல்ல இவருமே சிவி சண்முகமே அன்னைக்கு என்ன கேட்டாரு, பொதுக்குழுவை கூட்டுங்கள், கட்சியை உடைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. சார் இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு பதவி கிடையாது. சரியா? ஸோ இப்போ இங்கே சேர்ந்துக்கிட்டு வாங்கிட்டா நல்லது. ஆனால் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தன் தலைமை அதுக்கு வீக் ஆகிடுமா? அவருக்கு ஏற்கனவே 74 வயசு, அடுத்த தேர்தலில் 79. ஸோ இப்படியே ஓட்டிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அதிமுகவோட தொண்டனா நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இவங்க பேசுகிற பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய நலன் 2029 வர நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல், கட்சியை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள் இல்லை சார். நீங்கள் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கியது 23, அதிமுக வாங்கினது 21, கூட்டினா 44. இந்த முறையும் அதே தான் வந்திருக்கு. 2 திராவிட கட்சிகளும் 50க்கு மேலாக பாராளுமன்றத்தில் குறைஞ்சதுன்னு பார்த்தேன், திருப்பி சட்டமன்றத்திலையும் குறைஞ்சிருக்கு. இதே 2014 பாராளுமன்றத்தில் எடுத்தா ஜெயலலிதா 43, இவங்க 21, கூட்டினா 65%. ஓகே. ஸோ திராவிடம் என்ற சிந்தனை அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ இது ஈவேரா மண்ணாங்கட்டியில் சார் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, 3வது கட்சி, இந்த முதல் 2க்கு தான் எப்பயும் போட்டி. இந்தியாவில் முதல் 2 இடத்தில் பிஜேபி இல்லாமல் இருப்பது 3-4 மாநிலங்கள் தான்.
தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பஞ்சாபில் இவர் ஆம் ஆத்மி உடைஞ்சதுக்கு பிறகு 2ஆம் இடத்தை எடுக்கிறார். ஸோ மீதமுள்ள 3இல் ஆந்திரால கூட்டணியில தான் இருக்காங்க. கேரளாவுடைய டெமோகிராஃபி அவ்வளவு எளிதாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டுல முதல் 2ங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு தாவேகா 1. இப்ப 2வது இடத்தில் திமுக. இன்னைக்கு இந்த ரிசல்ட் படி திமுக. ஆனால் மாறுன்றீங்க சார். 2014 தேர்தல் மோடியா லேடியா என்று வந்த பொழுது ஒரு எம்பி கூட திமுகவில் வெற்றி பெற முடியவில்லை. இண்டி கூட்டணி இப்பொழுது அப்படியே தாவேகா போயிடுச்சுன்னு சொன்னால் அதிமுகவோடு இப்ப நான் சொல்றது இந்த பிரிவோ இல்ல மொத்தமாவே கூட ஆச்சுன்னால் திமுக 20க்கும் கீழே ஓட்டு போகும். 31 கீழே அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள திமுக உடைஞ்சும் போகலாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட இது பார்லிமெண்ட்ல உடையங்கிறதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு அறிகுறி கூட இல்லையா சார்? திமுக உடைக்கிறது யாருன்ற கேள்வியே இல்லையா சார்? இல்ல, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கு. ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கு சார். எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட 22 பேர்ல 6 பேர் நேரடியாக இளைஞர் திமுக. அவங்க எல்லாம் பதவி ஏற்கனவே ஏவேவேலு வாழ்க, இல்லாட்டி இவர் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் மிக சீனியர்கள். அதாவது ஜெகத் ரட்சகன், TR பாலு போன்றவர்கள். இல்ல பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வரைக்குமே. ஆச்சா. சோ கனிமொழிக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இந்த சீனியர்ஸும் சேர்ந்தால் அங்க பார்லிமெண்ட்ல 3இல் 2 பங்கு 14-15 எடுத்தால் கலைஞர் திமுக என்று என்றைக்கு வேண்டுமானாலும் உடையலாம். ஒரு புதிய படத்திற்கான திரைப்பட ட்ரெய்லர் மாதிரி தேவையா சார்? இன்னைக்கு தேதியில மத்திய பாஜகவுக்கு பிரச்சனை அதான். அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். நான் சொல்றது 2 கட்சிகளுமே தன்னுடைய லோயஸ்ட் எப்புக்கு வந்துட்டாங்க. இதுல இருந்து மீளும் சக்தி அதை அவங்க எப்படி பண்ண போறாங்கிறதான் பார்க்கணும். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்கள் நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.